வணக்கம் மாணவர்களே. 10ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல யூனிட் நம்பர் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் அந்த யூனிட்டை பார்த்துட்டு இருந்தோம். வருதுன்னா அணுக்களும் மூலக்கூறுகளும். ஸோ அதுல நம்ம அதுக்கு முன்னாடி இந்த டாபிக்ல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்னன்னா பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? இந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் ரெண்டு பேருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மாலிகூல்ஸ்னா என்ன, ஆட்டம்னா என்ன தனித்தனியா பார்த்தோம். கரெக்டா? அண்டு மூலக்கூறு நிறை அப்படிங்கிறத பார்த்தோம். மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிற ஒன்று பார்த்தோம். இதுதான் பழைய வீடியோல இருக்கு, அது முன்ன வீடியோ. அதுக்கப்புறம் உப்பு மூலக்கூறு நிறை, ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். ஏன் அவருக்கு அந்த ஃபார்முலாலாம் எழுதி போட்டிருந்தேன். நம்ம சம்முலாம் பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அணு அண்ட் அணு நிறை, அதாவது ஆட்டம் அண்ட் அட்டாமிக் மாஸ் பத்தி பார்த்தோம். அதுலயும் ஒப்பு அணு நிறை அப்படின்னு பார்த்தோம். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ரேம். ஸோ ஃபர்ஸ்ட் RMM, இப்ப RAM RAM அப்படிங்கிற இந்த இதெல்லாம். ஏன்னா ஏன் இந்த டிஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம்னா, எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா இது போக இன்னொன்று இருக்கு, AAM அப்படின்னு சொல்லிட்டு சராசரி அணு நிறை, ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்கும் போது நம்ம இன்னொன்று மறந்து போய் எழுதுறோம். ஸோ அந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது, சரிங்களா? அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு டாபிக் ஆட்டம்க்கும் அண்ட் மாலிகுலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை பார்த்துட்டு, அது போக நிறைய இம்பார்ட்டண்ட்டான இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷன் லைன் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, ரைட். ஸோ இங்க உங்களுக்கு உங்களுக்கு யார் இருக்காருன்னு தெரியும் கண்டிப்பா. யாரு? கரெக்ட், அப்துல் கலாம் அவங்க தானே. வெரி குட். அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், பங்களிப்பு என்னன்னு தெரியும். அண்ட் இம்பார்ட்டண்டா ஜனாதிபதியா இருந்தவர் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கரெக்ட், ரைட். இவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு விஷயம். ஏன்னா எடுத்த உடனே அவர் பெரிய பணக்காரர் ஃபேமிலியில சேர்ந்து அங்க வளர்ந்து பெரிய காலேஜ்ல சேர்ந்து சூப்பரா எல்லாமே பணம் கட்டி தேவையான கோர்ஸை படிச்சு அந்த மாதிரி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலில இருந்து வந்தவர் தான். கரெக்ட், அது உங்களுக்கு தெரியும். அப்படிதான் இந்தியாவுடைய ஏவுகணை மனிதர் நாயகன், மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இதை கேட்பாங்க, இந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன், மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அவரு ராமேஸ்வரம் நிறைய பேர் போயிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிதான் ராமேஸ்வரத்துல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து சின்ன வயசுல பாத்தீங்கன்னா வீடு வீடா பேப்பர் போட்டிருக்காரு. பேப்பர் போடுறது இப்பவும் நிறைய பேர் பேப்பர் போடுறாங்க. அப்படிதானே? பேப்பர் போடுறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, நீங்க கண்டிப்பா ஒரு 3:30 மணி 4 மணிக்கு எந்திக்கணும். அந்த பேப்பர்லாம் அந்த லோடெல்லாம் எடுக்கணும். எடுத்து எல்லா வீட்டுக்கும், அதான் எந்த தெருலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். நீங்க பல வருஷம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீங்க புதுசானா ரொம்ப கஷ்டப்படுங்க. அப்படிதானே? ஒவ்வொரு தெருவுக்கும் எந்தெந்த வீடு, ஏன்னா மாத்தி வீட்டுல போட முடியாது. அது ஒண்ணு இருக்கு. பிளஸ் போடாமையும் வந்துட முடியாது. ஒரு வீட்டை மிஸ் பண்ணாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. அப்படிதானே? நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இந்த மாதிரி பேப்பரை போட்டு படிச்சார். ஆனா அவர்கிட்ட இருந்தது ஓயாத உழைப்பு, விடாமுயற்சி. அதுதான். ஏன்னா அப்துல் கலாம் ஐயாவை பார்த்தவங்க பழகினவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய என்னன்னா, அவர் ரொம்ப சுறுசுறுப்பா வேலை பண்ணிட்டே இருப்பாரு, வேலை பார்த்துட்டே இருப்பாரு. கொஞ்சம் கூட ரெஸ்ட் பாடா போதும்பா அப்படின்னு உட்காரவே மாட்டாராம். அவருடைய இதை நீங்க புக்கை படிக்காட்டாலும் அங்கங்க படிக்கிற தெரிஞ்சு வச்சுக்கலாம், சரிங்களா? அதெல்லாம் நான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த உழைப்பு தான் அவரை ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாகவும் இந்தியாவுடைய குடியரசு தலைவர் ஜனாதிபதியாகவும் அவர் உயர்த்தியது. கரெக்டா? அப்போ சாதாரண தொடக்கம், அசாதாரண சாதனை, விடாமுயற்சி கனவை நனவாக்கியது. சின்ன வயசுல அவர் பேப்பர் போட்டுதான் படுத்தார். அப்போ அவர் சொல்றதுதான் என்னது? கனவு காணுங்கள், கனவுகள் சிந்தனையாகும், சிந்தனைகள் செயலாகும், செயல்கள் சாதனையாகும் அப்படின்னு அழகா அந்த ஒரு கவிதை நடையில சொல்லியிருப்பார். கனவு காணுங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு நம்மளுக்கே ஒரு ஐடியா இருக்கணும். ஐடியா இல்லாம எப்படி நம்ம வாழ்க்கையில என்னத்தை பண்ண முடியும்? ஸோ ஹார்ட் ஒர்க் பிளஸ் டெட்டர்மினேஷன் சக்சஸ். அப்ப இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறோட என்ன கீ டேக்அவே? நாம பிறக்கிற சூழ்நிலை முக்கியம் இல்லை. கரெக்டா?
நாம டெய்லி பண்ணக்கூடிய சின்ன சின்ன குட்டி குட்டியான முயற்சிகள் உழைப்பும் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் சயின்ஸ்ல ஒரு பேஜ் படிச்சா போதும். 10 நாள் 10 பேஜ், 30 நாள் 30 பேஜ், அப்படிங்கும்போது 60 நாள் 60 பேஜ் ஒரு புக்கே முடிச்சிடலாம். கரெக்டா? இந்த மாதிரி இப்ப 10th அப்படி முடிக்க முடியாது. நான் சொல்றது சின்ன பிள்ளைகளுக்கு. சின்ன 10th வந்து நீங்க டெய்லியுமே வந்து ஒரு 2 3 பக்கம் படிச்சாதான் அந்த யூனிட்லாம் கவர் பண்ண முடியும். ஏன்னா 22 23 யூனிட் இருக்கு. இப்போ டெய்லி வந்து படிச்சாதான் முடியும். லாஸ்ட் நேரத்துல எல்லாத்தையும் மொத்தமா உட்காந்து நம்ம படிக்க முடியாது. சரியா? ஸோ இந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்னைக்கு கிளாஸ்ல போலாமா? ஓகே, சூப்பர். ஸோ இப்போ என்னுடைய ஸ்க்ரீனை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இதுல தான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆட்டம் அவங்களெல்லாம் பார்க்க போறோம். ஆட்டத்துக்கும் மாலிகுலுக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ், என்ன ஒரு ரிலேஷன் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ என்னுடைய ஸ்க்ரீன் வந்து ஷேர் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்கக்கூடிய பர்சன்ட் காம்போசிஷன் அதெல்லாம் இருக்கு பின்னாடி. வேப்பர் டென்சிட்டி அதெல்லாம் இருக்கு. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்க்ரீன்ல பாருங்க. ஆட்டம்ஸ் வித் மாலிகுல்ஸ். கரெக்டா? இப்போ இந்த நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணக்கு முன்னாடி நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆட்டத்துக்கும் மாலிகுலுக்கும் அப்படி என்ன வித்தியாசம்? யாராவது உங்ககிட்ட உங்க தம்பி கேட்கறாங்க, அண்ணா ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ்க்கு என்னன்னா வித்தியாசம் அப்படின்னு கேட்கறாங்க. எப்படி சொல்லுவீங்க? புக்ல படிக்கிறது இல்லைங்க. புக்ல நம்ம 2வது. நீங்க இது வரைக்கும் படிச்சதை வச்சு எப்படி சொல்லுவீங்க? ஆட்டம்னா ரொம்ப சின்னதுப்பா. எல்லா எலமெண்ட் எல்லா தனிமத்திலையும் இருக்கக்கூடிய மிகச்சிறிய துகள். வெரி குட். அப்ப மாலிகுல்ஸ்னா இந்த ஆட்டம்னா சேர்ந்ததுதான் மாலிகுல்ஸ். கரெக்டா? அணுக்கள்லாம் சேர்ந்ததான் மூலக்கூறுகள். வெரி குட். இந்த லைனை சொன்னாலே நம்ம தம்பி தங்களுக்கு அழகா புரியும். கரெக்டா? வெரி குட். அப்போ அணுக்கள் தான், ஆட்டம்னா மூலக்கூறோட மாலிகுல்ஸோடைய அடிப்படை துகள். அப்படிதானே? அடிப்படை துகள். அப்படி இருந்தாலும் 2 பேரும் ஒண்ணானா இல்ல. அங்கேயும் சில வித்தியாசங்கள் இருக்கு. இது நம்ம 10th படிக்கும்போது சாதாரணமா சொல்லுமா, ஓகேப்பா இதுக்கு அது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுலாம். ஆனா நம்ம அடுத்த லெவல் படிக்கும் போது அடிப்படை துகள், மாலிகுல்ஸோட அடிப்படை துகள் ஆட்டம் தான், அணுக்கள் தான். ஆனாலும் ஒரே மாதிரி இருக்காரா? இல்ல. நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. என்னென்ன வித்தியாசம்? கம்பேரேட்டிவ் அனாலிசிஸ்ல ஆட்டம்ஸ் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகுலர் ஆஃப் தி எலிமெண்ட். ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய பகுதி தான் அணு. மாலிகுல்ஸ் எப்படி இருக்காரு? ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் தி எலிமெண்ட் ஆர் காம்பவுண்ட். ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா ஒரு சேர்ந்தா இருப்பாங்க. ஒரு தனிமம் அல்லது சேர்மத்தோடைய மிகச்சிறிய பகுதி மூலக்கூறு ஆகும். அப்போ காம்பவுண்ட் வந்து எப்போ வரும்? மூலக்கூறு அப்படின்னு சொன்னாதான் காம்பவுண்ட் வரும். அணுக்கள் அதுல வராது. ஏன்னா அணுக்கள் சேர்ந்ததுதான் காம்பவுண்டு. அதனால தனியா இருக்கிறத அதுல நம்ம வந்து சொல்றோம். அந்த வார்த்தையை பார்த்துக்கணும். எலமெண்ட், காம்பவுண்ட், சேர்மம் இதெல்லாம் பார்த்துக்கணும். ரைட்டா? அண்ட் 2வது தனித்த நிலை does not exist in free state except noble gases. மந்தவாயுக்களை தவிர மற்ற அணுக்கள் தனித்த நிலையில் இருப்பதில்லை. மந்தவாயுக்கு மட்டும்தான் தனித்து இருப்பா. அதனால நோபல் கேசஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். எஸ். இப்போ மற்ற ஆட்டம்ஸ் தான் அவர் தனியாவே இருக்க மாட்டாரு. அடுத்தானே டூ நாட், அதாவது ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்க மாட்டார். அதான் தனித்த நிலை. சரிங்களா? மூலக்கூறுகள் ஆனா தனித்த நிலையில இருக்குமா? எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட். எஸ், மூலக்கூறுகள் தனித்த நிலையில் இருக்கும். வெரி குட்டா, சூப்பரா புரிஞ்சதுப்பா. 2 பாயிண்ட். 3வது பாயிண்ட் ஹைலி ரியாக்டிவ். இப்ப நம்ம பார்க்க போறது வினைத்திறன் பார்க்க போறோம். மந்தவாயுக்களை தவிர, நோபல் கேசஸ் தவிர மற்ற அணுக்கள் எல்லாமே ஹைலி ரியாக்டிவ், அதிக வினைத்திறன் மிக்கவை. மூலக்கூறுகள் ஒப்பீட்டளவில் வினைத்திறன் குறைந்தவை. சரிங்களா? மாலிகூல்ஸ் வந்து லெஸ் ரியாக்டிவ், வினைத்திறன் குறைந்தவை. இது கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, சூப்பர். இது புரிஞ்சது நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இது போக இப்ப நம்ம பாயிண்ட் பார்க்கணும்னா, இது போக இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, வேதி பிணைப்பு அதை கூட சொல்லலாம். அணுக்களுக்கு அந்த ஆட்டம்ஸ்குள்ள நடுவில் இருக்கக்கூடிய வேதி பிணைப்புகள் இல்ல. ஏன்னா அவரே வந்து தனியா தான் இருக்காரு. அப்ப அணுக்களுக்குள் வேதி பிணைப்புகள் இல்லை. ஆனா மூலக்கூறுல இருக்கக்கூடிய அணுக்கள் வேதி பிணைப்பால பிணைக்கப்பட்டுள்ளன. இங்க நீங்க தனியா பார்க்கணும். சரிங்களா? அதாவது இப்ப கோல்டு அப்படின்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறீங்க, தனிமத்தை எடுக்கிறீங்க, அதுல உள்ள ஆட்டம் இருக்குன்னா அவர் தனியா தான் இருப்பாரு. அவரை நம்ம பாண்டு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். சரியா? ஆனா இப்ப நீங்க கோல்டு கூட வேற யாரோ, இப்ப உதாரணத்துக்கு NaCl ஏதோ ஒன்று சம்திங் எடுக்கிறீங்க. அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது கண்டிப்பா பாண்டு இருக்கும். இது கிளியரா? இது கிளியர் ஆயிட்டோம் உங்களுக்கு? ஓகே, சூப்பர். அப்ப அங்க உங்களுக்கு மூலக்கூறுல உங்களுக்கு வந்து பாண்ட் இருக்கும்.
அணுக்களுக்கு இடையே பாண்ட் இருக்கும் அப்படிங்கிறத உங்களால புரிஞ்ச முடியுது. எஸ், கரெக்ட். ஓகே, இப்போ நம்ம அடுத்து எங்க வரோம் அப்படின்னா மோல் கான்செப்ட் வரோம். மோல் கான்செப்ட் போலாமா? மோல் கருத்து. சோ இதுல என்னன்னா, இப்ப நம்ம கடைக்கு போறோம். கடைக்கு போனோடனே நம்ம வந்து 1 டஜன் பழங்கள் வேணும் அப்படின்னு கேட்கிறோம். 1 டஜன் பழங்கள் வேணும்னு கேட்கணும்னே என்ன என்ன தருவாங்க? 1 டஜன் பழங்கள் வேணும்னா என்ன தருவாங்க? பழங்கள் தருவாங்க. ஓகே, 1 டஜன் எத்தனை தருவாங்க அப்படி கேட்கிறேன். 12. வெரி குட். அடுத்த 12 பழங்கள். வெரி குட். அப்போ 1 டஜன் பழங்கள் கேட்டா 12 பழங்கள் தருவாங்க இல்லையா? அதே மாதிரி வேதியியல்ல, கெமிஸ்ட்ரியில அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் மாதிரி மிகச்சிறிய துகள்களை அளவிட வேதியியலாளர்கள், கெமிஸ்ட்ரிஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்பெஷலான யூனிட்டா சொல்றாங்க. அதுதான் மோல். புரியுதா? நிறைய பேருக்கு இந்த மோல் அப்படின்னா ஏதோ 2 மார்க் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அப்படி நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் மோல்லாம் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு அது ஒரு யூனிட். இப்ப அதுக்கு தான் நான் உங்களுக்கு புரிய கண்டு இந்த பழங்கள் வச்சு சொன்னேன். டஜன் அப்படின்னு சொன்னா 12 நமக்கு தெரியும். கிலோ அதே மாதிரி சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் நிறைய வார்த்தைகள் இருக்கு. யூனிட். ஓகே, கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் இருக்கு. ஓகே, அப்போ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, ஆட்டம்ஸையும் மாலிகூல்ஸையும் நான் அளக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய கெமிஸ்ட்ரிஸ் வேதியியல் சொன்ன யூனிட் நான் யூஸ் பண்ண போறேன். அதுதான் மோல் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இந்த மோல் கான்செப்டுக்குள்ள இன்னும் அந்த சம்முக்குலாம் போகும்போது சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அவகோட்ரா நம்பர்ஸ். அவகோட்ரா எண். அவகோட்ரா எண் NA அப்படின்னு போடுவாங்க. அவகோட்ரா என்ன? NAனா கேபிட்டல் ஏ என் போட்டு அந்த சப்ஸ்கிரிப்ட்ல ஸ்மால் அந்த கேபிட்டல் ஏ போடுவாங்க. அவகோட்ரா எண் அப்படிம்பாங்க. அவகோட்ரா நம்பர். SI அளவீட்டு முறையில கார்பன் 12 ஐசோடோப்போடைய 12 கிராம் நிறையில இருக்கக்கூடிய அணுக்களோட எண்ணிக்கைக்கு சமமான துகள்களே 1 மோல் எனப்படும். 1 மோல்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல திருப்பி சொல்றேன், திருப்பி இங்கிலீஷ்ல நான் சொல்றேன். சரிங்களா? SI அளவீட்டு முறையில நீங்க பார்க்கணும். கார்பன் 12 எடுத்துக்கோங்க. கார்பன் 12 அந்த அந்த கார்பன் 12 ஐசோடோப்போடைய 12 கிராம் நிறையில இருக்கக்கூடிய அணுக்களுடைய எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். அதற்கு சமமா இருக்கக்கூடிய துகள்களே 1 மோல். அப்படிதானே? அப்போ இதுலயும் வந்து தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே ஒரே இதுதான் வரும். ஐசோடோப்பு 12 கிராம் நிறை அப்படின்னா 12 கிராம் மாஸ், ஆட்டத்தோடைய நம்பர்ஸ். சரிங்களா? அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடியதான் 1 மோல். இத்தாலிய அறிஞர் அவகாட்ரா பெயரால் இது வந்து அவகாட்ரா எண் என அழைக்கப்படுகிறது. அதோடைய வேல்யூவை நான் இங்க உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த போட்டிருக்கேன்னா அவகாட்ரா நம்பர்னு சொல்லிட்டு இதுதான் பாருங்க. 6.023 × 10⁻²3. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேல்யூ. இது தேவைப்படும். இதை நோட் பண்ணிக்க. சரியா? சரி, இப்போ அடுத்து ஒரு அணுவுடைய மோல். ஒரு அணுவுடைய மோல் அதாவது ஒரு மோல் அணு என்பது 1 மோல் ஆட்டம் அப்படிங்கிறது என்னன்னா அதுல 6.023 × 10⁻23 மாலிகூல்ஸ் சரி ஆட்டம்ஸ் இருக்கும். அதுதான் ஒரு மோல் அணு. ஒரு மோல் என்னன்னா என்ன? அதுல இவ்வளவு அணுக்கள் இருக்கும். 6.023 × 10⁻23 அணுக்கள் இருக்குதான் ஒரு மோல் அணு. அதனுடைய கிராம் அணு நிறைக்கு சமம். சரிங்களா? அதனோட கிராம் அணு நிறைக்கு சமம். அப்போ 1 மோல் அப்படிங்கறத இப்ப நீங்க பாத்தீங்க. இதே மாதிரி இப்ப 1 மோல் ஆக்சிஜன் அப்படின்னு நம்ம எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா 1 மோல் ஆக்சிஜன் ஆட்டம். 1 மோல் ஆக்சிஜன் ஆட்டம்னா 16 கிராம். இப்படி நம்ம போட்டலாம். இதே மாதிரி நீங்க மூலக்கூறுக்கும் சொல்லலாம். இப்போ இது வந்து நம்ம வந்து given mass அப்படிங்கறத நம்ம வந்து ஏதோ ஒண்ணு எடுத்துக்கலாம். 1 எடுத்துக்கலாமா? எடுத்துட்டு இதுல வந்து நம்ம வந்து சோடியம் ஏதோ ஒண்ணு எடுத்துக்கோம். அப்போ நான் வந்து உங்களுக்கு given mass கொடுக்கப்பட்ட நிறை வந்து 1 கிராம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். மோலார் மாஸ் ஆஃப் சோடியம், சோடியத்துடைய மூலக்கூறு நிறை சரிங்களா? அது வந்து 23 கிராம் பெர் மோல் அப்படின்னு இருக்கு. அப்போ மோல்ஸ் பார்க்கணும்னா
மாஸ் பை மோலார் மாஸ் போட்டீங்கன்னா வந்துடும். நான் கொடுக்க மாசு மோலார் மாசு அந்த இது சப்ஸ்டன்ஸ் சரிங்களா. அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர்னா 18 இருக்கும், சோடியம்னா 23 தான் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு கார்பனுக்கும் ஆக்சிஜன் தனித்தனியாக போட்டு 44 கிராம், ஆக்சிஜன் நான் ஏற்கனவே உங்களுக்கு போல்டில் இருக்கேன் 16 கிராம்ல இருக்கேன், இல்லை O2 அப்படின்னா 32 கிராம். ஸோ பெர் மோல் அதனால 32 கிராம் பெர் மோல். இதெல்லாம் கான்ஸ்டன்ட் ஆகுது. நீங்க கொடுக்கட்ட மாஸ் தான் நம்ம எக்ஸாம் கொடுப்பாங்க 100 கிராம் 50 கிராம்னு கொடுப்பாங்க. அதை நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இது நம்ம வந்துடும். அப்போ 1/23 போட்டீங்கன்னா மோல்ஸ் வந்துடும். வந்துட்டா மோல்ஸ் வந்த பிறகு நீங்க அடுத்த ஸ்டெப் என்ன பார்க்க போறீங்கன்னா கால்குலேட் பார்ட்டிகல்ஸ். மோல்ஸ் வந்தோடனே மோல்ஸ் மட்டும் கேட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். பட் எவ்வளவு துகள்பா இருக்கு கால்குலேட் பார்ட்டிகல் சொல்லு அப்படின்னாங்கன்னா பார்ட்டிகல்ஸ் ஈக்குவல் டு மோல்ஸ் இன்ட்டு நான் கொடுத்தோம்னா ஆகட்ட நம்பர் அதை நீங்க மல்டி பண்ணணும். மோல்ஸ் ஏற்கனவே இங்க முந்தின ஸ்டெப்ல பாத்தீங்க. அப்போ முந்தின ஸ்டெப்ல பார்த்த இதை ஸ்டெப் நம்பர் 3ல பார்த்த மோல்ஸை இன்ட்டு ஆகட்ட நம்பர் போட்டீங்க 6.023 into 10^23. ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு கிளியரா 0.259 into 10^23 அப்படிங்கிறத வந்துட்டு. இது கிளியராட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே சூப்பர் இல்லையா? ஓகே அப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஏற்கனவே 1 ஆட்டம் மோல் அப்படின்னு என்ன வந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம அவோட நம்பர் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு ஆட்டம் மோலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ 1 மாலிகுலர் மோல் சரிங்களா, ஒரு மூலக்கூறின் மோல் அப்படின்னு இருக்கு. 1 மோல் மாலிகுல் அப்படிங்கிறது ஏன்னா ஆட்டத்தை பத்தி பார்த்தோம். அதே மாதிரி 1 மோல் மூலக்கூறு 1 மோல் மாலிகுல் அப்படிங்கிறது இதே தான், இதே நம்பர் தான். பட் நம்ம ஆட்டம் சொல்ல போல மூலக்கூறுன்னு சொல்ல போறோம். 6.023 into 10^23 மாலிகுல்ஸ் கொண்டது தான் 1 மோல் மாலிகுல். அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப ஈஸியா. 1 மோல் ஆட்டம்னா அதே நம்பர் ஆட்டம்ஸ் போடணும், 1 மோல் மாலிகுல்னா அதே நம்பர் மாலிகுல்ஸ் போடணும் சரிங்களா. இது அதனுடைய கிராம் மூலக்கூறு நிறைக்கு சமமா இருக்கும். அப்போ நீங்க வந்து O2 ஆக்சிஜன் அணு, O2 தான் மூலக்கூறு. O2 மூலக்கூறு அப்படின்னா ஆக்சிஜன் அப்படிங்கிறத O2ன்னு போடுங்க கேஸ். ஏன்னா இது மாலிகுலா இருக்கு சரிங்களா, இதை நான் மாலிகுல் போட்டுறேன். ஏன்னா ஆட்டம் வேற மாலிகுல் வேற. அப்ப இது வந்து 32 கிராம். ஏன்னா 16 + 16 32 அதனால போட்டிருக்கேன். இதனாலதான் அந்த சம்ல அதை போட்டிருக்கேன். கிளியரா? ஓகே. சோ அடுத்து இதுல பார்க்கறது மோலார் வால்யூம் அட் எஸ்டிபி. மோலார் வால்யூம் அதாவது மோலார் பருமன் அப்படிம்பாங்க, திட்ட மோலார் பருமன். ஏன்னா எஸ்டிபி அப்படி சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் பிரஷர், திட்ட வெப்ப அழுத்த நிலையில். அதாவது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் பிரஷர்ல 273.15 கெல்வின் இதுதான் ஸ்டாண்டர்டான டெம்பரேச்சர். இதை நான் போல்ட்லயும் எழுதுறேன். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் பிரஷர்னா ஒரு திட்டமான வெப்பநிலை மற்றும் அழுத்தம். வெப்பநிலையை நம்ம எழுதும் போது 273.15 கெல்வின், அழுத்தத்தை எழுதும் போது ஸ்டாண்டர்டானது 1 atm. இதான் ஸ்டாண்டர்டா நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இதை நம்ம போட்டுக்கோங்க. ஓகே. அப்போ திட்ட வெப்ப அழுத்த நிலைனா இதுதான் 273.15 கெல்வின் 1 atm. அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் பிரஷர்ல ஒரு மோல் கேஸ் ஆக்குபை பண்ணிருக்கக்கூடிய வால்யூம் எவ்வளவு? 22.4 லிட்டர் சரிங்களா. இதை நம்ம மில்லி லிட்டர்லயும் சொல்லலாம், 22,400 மில்லி லிட்டர் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. மில்லி லிட்டர் இப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. லிட்டர் நம்ம அதனால போடலாம். ஓகே. சோ அப்ப உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஓகே, 1 மோல் கேஸ், ஒரு மோல் வாயு. இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் பிரஷர் சொல்லலாம். வேற மாதிரி பிரஷர் டெம்பரேச்சர் மாறும் போது அவர் வேற. ஓகேவா? ஸோ அதை நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. அது வேற இது வேற. இது வந்து ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் பிரஷர் சொல்றோம். அப்படி இருக்கும் போது 1 மோல் வாயு அடைத்துக் கொள்ளும் பருமன் தான் 22.4 லிட்டர். 22.4 லிட்டர். இது கிளியராட்டா ஸ்டூடெண்ட்? 22,400 மில்லி லிட்டர் அப்படி போடலாம். இது சம்முல உங்களுக்கு வரும். இப்போ நம்ம மோல்கள் எண்ணிக்கையை பார்க்க போறோம். இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா ஒரு சம் பார்த்தோம். பட் நம்ம மோல்கள் எண்ணிக்கையை நான் உங்களுக்கு திருப்பி ஒரு இதுல பார்க்க போறோம் சரிங்களா. சம்ல பார்க்கலாம். இப்போ மோல்களினுடைய எண்ணிக்கை வேணும்னா என்ன பண்ணுவோம்? மோல்களுடைய எண்ணிக்கை நம்பர் ஆஃப் மோல்ஸ் தேவை. அதான் நான் தமிழ்ல சொல்றேன் மோல்கள் எண்ணிக்கை.
மாஸ் பை மோலார் மாஸ். நிறை பை இங்க அணு நிறை மோலார் மாஸ் அப்படின்னா நம்ம அணு நிறை போடலாம், இல்ல மூலக்கூறு நிறை போடலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த ஃபார்முலா எல்லாமே ஒண்ணுதான். நிறை பை மூலக்கூறு நிறை அல்லது நிறை பை அணு நிறை அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை போட போறீங்க. இப்போ சோடியம் அவருடைய மூலக்கூறு நிறை மோலார் மாஸ் வந்து 23 கிராம் பெர் மோல் கொடுத்தாங்கன்னா அதுதான் மோலார் மாஸ். மாஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மாஸ். இதுதான் நிறை பை மூலக்கூறு நிறை. மாஸ் பை மாலிகுலர் மோலார் மாஸ் அப்படின்னு போடுறோம். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் மோல்களுடைய எண்ணிக்கை பார்க்கணும்னா இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. அது வந்து என்னன்னா அணுக்களுடைய எண்ணிக்கை பை அதை நான் போர்டில் எழுதுறேன். ஏன்னா இதுலயே தான் அந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அந்த ஃபார்முலா நம்ம கொண்டு வந்துடும். போர்டில் இருக்கிறதா ஸ்கிரீன்ல இருக்கிறதா மோல்களின் எண்ணிக்கை அப்படின்னு போட்டுக்கிறேன். மோல் எண்ணிக்கைனா என்னதும் அணுக்களின் எண்ணிக்கை பை அவற்ற நம்பர் 6.023 × 10⁻23 அப்படி போடலாம். இதான் மோல்களுடைய எண்ணிக்கை. இதுல அணுக்கள் போடலாம், இல்ல மூலக்கூறும் போடலாம். சரிங்களா? ரெண்டுமே போடலாம். கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ போர்டை பார்த்துட்டு நம்ம வரும். ஏன்னா அந்த ஃபார்முலா நல்ல தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எழுதலாம். அப்போ மோல்கள் எண்ணிக்கை இதான் ஃபார்முலா. நீங்க இந்த பிராக்கெட் போட்டா தான் மூலக்கூறு எண்ணிக்கை பை இது. அணுக்கள் கொடுத்தாங்கன்னா அணுக்கள் எண்ணிக்கை பை இது. அவரோட நம்பர் பண்ணீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ், மோல்களின் எண்ணிக்கை வந்துடும். இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்போ ஸ்கிரீனை எகெயின் நான் ஓப்பன் பண்றேன். அப்போ இந்த பார்ட்டிகல்ஸ் போட்டிருந்தா தான் நம்ம சொல்றோம் அந்த அணுக்களுடைய எண்ணிக்கையோ மூலக்கூறு எண்ணிக்கையோ. அது தேவைன்னா மோல்ஸ் இன்ட்டு ஆர்டர் நம்பர் போட்டுடலாமா? மோல்களின் எண்ணிக்கை இன்ட்டு இதை போட்டுடலாம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் போன இதில் கண்டுபிடிச்சோம், அதுல இருந்து நம்ம கட்டுறோம். ஸோ இந்த ஒரே ஃபார்முலா எப்படி திருப்பலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மோல்ஸ் கேட்டாங்கன்னா பார்ட்டிகல்ஸ் பை இதை போடுங்க, பார்ட்டிகல் கேட்டாங்கன்னா மோல்ஸ் இன்ட்டு இதை போடுறீங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு கான்ஸ்டன்ட்னால இன்னும் ஒருத்தர் இருந்தா இன்னொருத்தரை கண்டுபிடிச்சலாம். அதனால உங்களுக்கு இது ரொம்ப ஈஸி. ஸோ ஃபைனலா பார்த்தோம், இந்த மாதிரி பார்த்தோம். இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது பெர்சன்ட் காம்போசிஷன், அதாவது தமிழ்ல சதவீத இயல்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதை நம்ம பார்க்க வரோம். பெர்சன்ட் காம்போசிஷன் அப்படின்னா என்ன? ஏதோ ஒரு பெர்சன்ட் இருக்கு. என்ன பெர்சன்ட்? ஒரு சேர்மத்தோடைய ஒரு காம்பவுண்டோடைய 100 கிராம் நிறையில 100 கிராம் மாஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிமத்தோடைய நிறைய தான் நாம சதவீத இயல்பு அப்படின்னு சொல்றோம். புரியுதா ஸ்டூடெண்ட்? ஒரு காம்பவுண்டோடைய 100 கிராம் நிறை, 100 கிராம் மாஸ், அந்த 100 கிராம் மாஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட், ஏன்னா சேர்மம் அப்படின்னாலே காம்பவுண்ட் தனிமை இருக்கதான் செய்யும் இல்லையா? காம்பவுண்ட்ல தனிமை இருக்கதான் செய்யும். எஸ், இருக்கும். அப்ப அந்த தனிமத்துக்குன்னு ஒரு நிறை இருக்குமா? இல்ல, இருக்காதா? அது சொல்லுங்க. ஒரு தனிமத்துக்கு நிறை இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஒரு எலமெண்ட்டுக்கு மாஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு தனிமத்தோடைய மாஸ் தான் நம்ம சதவீத இயல்பு அப்படின்னு சொல்றோம். பெர்சன்ட் காம்போசிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். கரெக்டா? ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் சைடுல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர், மீத்தேன் எல்லாத்தையுமே நான் கொடுத்துருக்கேன். அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். தனிமத்தோடைய நிறை சதவீதம் வேணும், சைடுல போட்டுப்பாங்க பெர்சன்டேஜ். தனிமத்தோட நிறை சதவீதம் வேணும்னா மாஸ் ஆஃப் த எலமெண்ட், அதாவது அந்த சேர்மத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட தனிமத்தோடைய நிறை, அதான் மாஸ் ஆஃப் த எலமெண்ட் பை சேர்மத்தின் மூலக்கூறு நிறை டோட்டல் மோலார் மாஸ் இன்டு 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு இயல்பு அந்த சதவீதம் அப்படிங்கிறது வந்துடும். புரியுதா? தனிமத்தோடைய நிறை சதவீதம் பார்க்கணும்னா மாஸ் ஆஃப் த எலமெண்ட் பை டோட்டல் மோலார் மாஸ். தமிழ்ல சொல்லிட்டேன், சேர்மத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட தனிமத்தோட நிறை பை சேர்மத்தின் மூலக்கூறு நிறை இன்டு 100 நீங்க போட்டணும். கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்போ இங்க வாட்டர் நீங்க எடுக்கிறீங்க. வாட்டர்ல ஹைட்ரஜன் பாருங்க 11.11% இருக்கிறாரு. ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா அவர் தான் அதிகமா இருக்காரு.
அப்போ இதுல என்ன பண்றோம்? எலமெண்ட் தனிமம் ஹைட்ரஜன் அவரை பார்க்குறோம் 2 கிராம். ஏன்னா அவர் வந்து 2 அண்ணா இருக்காரு. 2/18 × 100 எவ்வளோ வருது? அதுமாதிரி ஆக்சிஜன் பார்க்குறோம் 16 கிராம். 16 நம்ம வந்து 18 கிராம்னா யாரு? உங்களுக்கு இப்போ ஃபார்முலா தெரியும், டோட்டல் மோலார் மாஸ், மொத்த மூலக்கூறு நிறை போடுறோம் இன்டு 100 88.89. அதனால தான் இதை நம்ம பர்சனல் காம்போசிஷன் சொல்றோம். H2ல இவ்வளோ பேர் இருக்காங்க, இப்படி இருக்காங்க, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ இங்க முக்கியமான ஆள் யாரு? இவர் தான். டோட்டல் மோலார் மாஸ், மொத்த மூலக்கூறு நிறை தான் இம்பார்ட்டன்டான ஆளு. அவரை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு எலமெண்டோடைய மாஸையும் டிவைட் பண்ணி 100 மல்டி பண்ணீங்கன்னா அவருடைய இந்த பெர்சன்டேஜ் வந்துடும். ஸோ ரெண்டையும் கூட்டினா எப்பவுமே 100% வரும். இது ரெண்டையும் கூட்டி பாருங்க 100% வரும். கிளியரா? ஓகே. இப்போ வாட்டருக்கு பார்த்தீங்க. இப்போ இன்னொரு பார்க்கலாமா? அதே மாதிரி இன்னும் 2-3 என்ன இருக்கு பார்க்கலாம். ஒவ்வொன்றா பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன். என்ன சம்ஸ்ல இது கேட்பாங்க. அடுத்து மீத்தேன். மீத்தேன் CH4. CH4 உடைய டோட்டல் மோலார் மாஸ் பார்க்கணும். CH4 உடைய டோட்டல் மோலார் மாஸ் எப்படி பார்க்கலாம்? யோசிச்சு பாருங்க. CH4 உடைய மூலக்கூறு நிறை 16 கிராம் என்னுடைய போர்டில் எழுதுறமாங்க. நீங்க யோசிங்க, நான் எழுதுறேன். யோசிச்சிங்களா? CH4 இல்லைன்னா போர்டு நல்லா தெளிவா தெரியுது. நான் வந்து என்னோட ஸ்கிரீனை கட் பண்ணிட்டே இருக்கேன். ஏன்னா மூலக்கூறு நிறை டோட்டல் மோலார் மாஸ் அது தெரிஞ்சுட்டுனா மற்ற எல்லாமே ஈஸி. வாட்டருக்கு நீங்க பாத்தீங்க H2ஓக்கு 18 அப்படி வந்தது. ஏன்னா ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜன் 16. ஆக்சிஜன் 16 அப்படின்னா 16 பிளஸ் ஹைட்ரஜன் வந்து 2. ஸோ 16 பிளஸ் 2 தான் 18. அதே மாதிரி CH4க்கு நம்ம பார்க்குறோம். கார்பன் 12, ஹைட்ரஜன் 1, ஆனா 4 பேர் இருக்காங்க. கரெக்டா? அப்போ இப்படி போடணும். இப்படி போடலாமா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதுனால நம்ம ஸ்கிரீன்ல வந்து சொன்னேன். இருந்தாலும் ஒரு ரீகால் கண்டு இதை சொல்றேன். இதை கூட்டி பாருங்க. எஸ் 16. அப்போ CH4 உடைய மூலக்கூறு நிறை 16 அப்படின்னு தெரிஞ்சு போச்சா? ரைட். இப்போ இந்த 16 எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த ஸ்கிரீனுக்கு வாங்க. ஏன்னா நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா CH4ல இருக்கக்கூடிய கார்பன் ஹைட்ரஜனோட சதவீதத்தை பார்க்க போறோம். சதவீத ஈப்பை பார்க்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க 16 கிராம் வந்துட்டு. ஓகே. அப்ப அடுத்த ஸ்டெப் எலமெண்ட் எடுக்கணும். கார்பன் எடுக்கணும். கார்பன் 12/16 × 100 75% அவர் தான் இருக்காரு. எலமெண்ட் ஹைட்ரஜன் இருக்காரு. இதுல வந்து அவர் வந்து 4 இருக்காரு அப்படின்னா அதனால 4 கிராம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். 4/16/100 25. அப்ப CH4ல ஹைட்ரஜன் வந்து இவ்வளவுதான் இருக்கு, 25%. ரெண்டுத்துக்கு கூட்டா 100%. பாருங்க வந்துட்டா? சூப்பர். வந்துட்டா? இதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு பார்க்கலாம். கார்பன் டை ஆக்சைடு இப்போ உங்களுக்கு கார்பனுக்கு ஆக்சிஜன் தெரியும், அதனால ரொம்ப ரொம்ப ஈஸி. கார்பன் டை ஆக்சைடு யோசிச்சு பாருங்க. CO2 C எவ்வளவு? C எவ்வளவு? வெரி குட் 12. ஆக்சிஜன் ஆக்சிஜன் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா ஆக்சிஜன் O2 போடலாம். எஸ், ஆக்சிஜன் 16, அவர் 2 அண்ணா இருக்காரு. அப்படியே நீங்க தனித்தனியா புரிஞ்சுக்கோங்க, அதான் நல்லது. ஏன்னா ஒரேடியா டக்குன்னு நீங்க 32 சொல்லலாம், தப்பு கிடையாது. பட் 2 பேர் இருக்காங்க, அதனால நம்ம வந்து 2 × 16 சொல்றது இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். வெரி குட், அது போடலாம். இப்போ 2 × 60 அப்படின்னா 32. 32 பிளஸ் 12 44. அதனாலதான் CO2 உடைய டோட்டல் மோலார் மாஸ், மொத்த மூலக்கூறு நிறை இந்த இருக்காங்க பாருங்க. இப்ப நீங்க கண்டுபிடிச்சீங்க 44 கிராம்னு நாங்க கண்டுபிடிக்கல, நீங்களே கண்டுபிடிச்சீங்க. அதுலயுமே அந்த ஸ்கிரீன்லயுமே வரல, நீங்க தான் கண்டுபிடிச்சீங்க. தனித்தனியா பாத்தீங்க, கார்பனுக்கு ஹைட்ரஜனுக்கு ஆக்சிஜன் அப்படி தனித்தனியா தெரிஞ்சனால ஈஸி. இப்படிதான் பார்க்கணும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருக்காங்க, சார் எல்லாத்துக்குமே நம்ம ஞாபகம் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல, அது கஷ்டம் தான். நம்ம எல்லாத்துக்கும் வந்து இப்போ கார்பன் 12, ஹைட்ரஜன் 1, ஆக்சிஜன் 16 அப்படிங்கிறது ஒரு 7-8 தனிமங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா புக்ல நம்ம எக்ஸாம்ல ரிப்பீட்டடா அதுதான் கேட்பாங்க. சரிங்களா? எல்லாத்தையும் திடீர்னு பாஸ்பரஸ் சல்ஃபர்னு ரொம்ப ஒரு 7-8னா தெரிஞ்சு வைக்கோங்க. அடிக்கடி, அதாவது நீங்க உங்க உங்க புக்கை நல்லா ரெஃபர் பண்ணும் போது உங்களுக்கே தெரியும்.
அதுலேருந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லாத எலமெண்ட்டை நீங்கள் ஆக்க வேண்டாம். ஆனால் உங்கள் புக்கில் கார்பன் கொடுத்தாங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன் இந்த மாதிரி எது ஒரு 10 8 7 கூட வேணா ஒரு ரவுண்டா ஒரு 10 வச்சுக்கோங்க. 10 எலமெண்டோடைய இந்த மாஸ் அந்த நம்ம சொல்றோம்ல 12 கிராம் 16 கிராம் 1 கிராம் சொல்றோம்ல அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை எக்ஸாம்ல தரமாட்டாங்க. CO2 தான் போட்டிருப்பாங்க. நம்ம தான் யோசிக்கணும் கார்பனுக்கு எவ்வளவு, ஆக்சிஜன் எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ நான் வந்து ரொம்ப சிம்பிளானது CH4 H2 எல்லாம் சொல்றேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா வந்ததுன்னா அப்போ யோசிச்சு பார்க்கணும். H2SO4 அப்ப எஸ்க்கு என்ன, எஸ் நம்ம புக்ல இருக்குன்னா அப்ப அந்த அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அது மாதிரி ஒரு 10 பேர் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. எல்லாத்தையும் ஞாபகம் வேண்டாம். நம்ம 118 தனிமங்களுக்கு நம்ம ஞாபகிக்க முடியாது. ரியலா அப்படித்தானே. 10 தனிமங்கள் நமக்கு எக்ஸாம்ல கேட்கக்கூடியது மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப நம்ம கார்பன் 12 போட்டிருக்கோம். 44 ஏன் வந்ததுன்னு உங்களுக்கு இப்ப நல்லா தெரியும். டிவைட் பை 100 போட்டீங்கன்னா வந்துருச்சு. வெரி குட். ஆக்சிஜன் 32 தான் பண்ணும். மறந்து போய் 16 போட்டக்கூடாது. ஏன்னா இங்க 2 பேர் இருக்காங்க. 2 பேர்னா 2 பேரை தான் நீங்க போடணும். தண்ணி அந்த தனிமம் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஆக்சிஜன் எடுக்கணும், O2 தான் நம்ம எடுக்கணும். அவருடைய நிறைய தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதாவது ஆக்சிஜன் 2 பேர் இருக்காங்களா, அப்ப அவரோட நிறை 2 பேர் சேர்ந்து 32 இருக்காங்க. அதுதான் இருக்கணும். திருப்பி நீ 16 போடக்கூடாது இந்த இடத்துல. ஏன்னா எக்ஸாம்ல இந்த இடத்துல தப்பு வரும். ஆக்சிஜன் டக்குன்னு 16 போட்டுருவாங்க. அப்படி இல்லை. O2 சேர்ந்தாருன்னா நீங்க இதே கார்பன் மோனாக்சைடு CO கேட்டாங்கன்னா 16. அங்கேயும் கன்ஃபியூஸ் பண்ணிடுறேன். அந்த போய் அந்த இடத்துல 32 போட்டக்கூடாது. அங்க 16 வரும். ஏன்னா ஆக்சிஜன் அங்க ஒரு ஆள் தான் இருக்காரு. ஆக்சிஜன் நீங்க பாத்துக்கோங்க. ஆக்சிஜன் மட்டும் இல்ல, எந்த இதுலயும் அந்த காம்பவுண்ட்ல தனித்தனி எலமெண்ட் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? இது கிளியராட்டா? வேற இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நான் H2SO4 சொன்னேன்னா அதுதான் இருக்கு. ஏன்னா புக்ல உண்டு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்லாம் கூட கேட்பாங்க. H2SO4 பாருங்க, 98 கிராம் எப்படி வந்திருக்கும்? ரெஃபர் பண்ணுங்க பார்ப்போம். H2SO4 98 கிராம் எப்படி வந்திருக்கும்? அப்போ சல்பருக்கு வேணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சல்பருக்கு என்ன? சல்பர் என்ன கண்டுபிடிச்சிங்களா? எஸ், வெரி குட். அதாவது ரவுண்டா சொல்லிருக்கீங்க 32 அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் புக்கை பார்த்தீங்கன்னா தெரியல, இந்த ஸ்கிரீன்ல இருக்கு இருக்கு பாருங்களா, இருக்கு. ஏன்னா அதுலயும் இருக்காருல்ல, தனியா இருக்காருல்ல, நம்ம அவருடைய இதை தான் நம்ம மூலக்கூறு நிறைய இருக்கணும். தனியா யாருமே புது ஆள்லாம் இல்லை. நம்ம ரவுண்டா எடுத்து பார்க்கணும். நம்ம புக்ல வந்து நீங்க ப்ரியாரிட்டி டேபிள் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. 32.06. ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒண்ணுலாம் கிடையாது, 1.008 அப்படின்னு கொடுப்பாங்க. ஆக்சிஜன் அவர் வந்து 16 அப்படின்னு ரவுண்டா தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால சொல்றேன், நம்ம வந்து ரவுண்டா எடுத்தா ரவுண்டா 98 98 அப்படின்னு வரும். பாயிண்ட் வச்சு வருது நீங்க எடுக்கிறீங்கன்னா தப்பு கிடையாது. ஆக்சுவலா அது கரெக்டான மெத்தட் கூட. பட் நம்ம அந்த அடிஷன் மல்டிபிளிகேஷன் அதை பார்க்கணும். 0.06 0.04 அதெல்லாம் வந்ததுன்னா அதை கரெக்டாக நீங்க பார்த்துக்கணும். ஓகே, அதனால தான் ரவுண்ட் எடுக்கிறோம். வெரி குட். அப்போ H2SO4 H2SO4 உடைய அந்த மாலிகுலர் வெயிட் ஆர் மோலார் மாஸ் நாம பார்க்கலாமா? மோலார் மாஸ் மூலக்கூறு நிறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா மோலார் நிறை அப்படின்னு சொல்லுவோம். H2SO4 பார்க்கலாமா? இது வந்து சல்பரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். 98 அப்படின்னு வந்துச்சு. ஏன்? ஹைட்ரஜன் 1, 2 பேர் இருக்காங்க. பிளஸ் தான் பண்ணும். ஏன்னா இங்க இப்படி போட்டாங்க பிளஸ் தான் மல்டி பண்ணையோட. சல்பர் 32 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். எக்ஸாக்டா 32.06. ஓகே. ஆக்சிஜன் 4 பேர் இருக்காங்க, 16. அப்போ இவர் வந்து 2, இவர் வந்து 32, இவர் வந்து 64. கரெக்டா பாருங்க, 64 64 இவரையும் கூட்டி பாருங்க. இல்லைன்னா இப்படி கூட போடுங்க. 98 வந்துட்டா? இதுதான் 98 போட்டோம். இப்போ கிளியரா சொல்றேன், 98 கிராம் பெர் மோல். மேபி நீங்க அந்த சல்ஃபரை பார்க்காட்டாலும் இங்க நான் சொல்லித்தரமோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நான் டோட்டல் மோலார் மாஸ் ரெடி ஆயிட்டு. கரெக்டா? டோட்டல் மோலார் மாஸ் ரெடி ஆயிட்டு. அப்போ ஒவ்வொரு தனிமமும் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்காங்க பார்க்கணுமா? ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் எடுக்க போறோம். 2 கிராம் இருக்கா. ஸோ 2/98 × 100
அப்போ பெர்சன்டேஜில் பார்க்கும்போது 2.04% இருக்கிறாரு. அடுத்து எலமெண்ட் வராரு, சல்ஃபர் வராரு, 32 பார்த்தோம். 32/98 into 100, 32.65%. எலமெண்ட் ஆக்சிஜன் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். மாஸ் நம்ம பார்க்கும்போது 64, அதையும் உங்களுக்கு என்னன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ 64/98 into 100, 63.31%. அப்போ இந்த H2SOல யார் அதிகமாக இருக்கா? எடை அளவில் யூஸ் பண்ண பார்க்கும்போது ஆக்சிஜன், 2வது இடம் சல்ஃபர், 3வது இடம் ஹைட்ரஜன். ஏன்னா அவர் வந்து ஒன்று தானே, அதனால அவர் கம்மியாக தான் இருப்பார். இப்படி நம்ம யோசிக்கலாம். அதனால அந்த கலராக கொடுத்து காம்போசிஷன் இந்த சார்ட்லாம் நம்ம போட்டிருப்போம். அப்படிதானே இந்த மாதிரிலாம் பை சார்ட் அப்படிங்கிறதுலாம் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். அதில் எத்தனை பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னு இந்த கலரை வச்சு டினோட் பண்ணலாம். இது புரிஞ்சா பர்சன்ட் காம்போசிஷன்லாம் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. குட்ஸ். இப்போ இதுக்கு அடுத்த டாபிக் நம்ம பர்சன்ட் காம்போசிஷன் அடுத்து அவகட்ரோ கருதுகோள், அவகட்ரோ ஹைப்போதிசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. நம்ம புக்கில் இருக்கா? அதை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ என்னோட ஸ்க்ரீன் ஷேர் ஆகிட்டு இருக்கு. இது என்ன சொல்றாங்க? இது என்ன நம்ம புக்கில் இருக்கு? அவகட்ரோ கருதுகோள் என்ன சொல்லியிருக்காரு? அதுக்கப்புறம் வேப்பர் டென்சிட்டி, மாலிகுலர் இது ஆவி அடர்த்திமாங்க, ஒப்பு மூலக்கூறு நிலை, ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் பின்னாடி இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் அவகட்ரோ ஹைப்போதிசிஸை பற்றி பார்க்கலாம். In 1811, Italian scientist Amedeo Avogadro proposed a link between the number of molecules in a gas and its volume under the same condition of temperature and pressure. வெப்ப அழுத்த நிலை. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈக்குவல் வால்யூம்ஸ் ஆஃப் ஆல் கேசஸ், சம பருமன் வாயுக்கள் அண்டர் சிமிலர் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர், ஒரே வெப்பநிலையில் contain the equal number of molecules, சம எண்ணிக்கையிலான மூலக்கூறுகள் இருக்கும் அப்படின்னு ஒரு அருமையான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. எப்படி இருக்கும்? திருப்பி சொல்லுங்க, திருப்பி யோசிச்சு பாருங்க. ஒரே மாதிரி பருமன் இருக்கா? இருக்கு. ஒரே மாதிரி கண்டிஷன் டெம்பரேச்சர் ப்ரெஷர் அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி நீங்க வந்து 2 கண்டெய்னர் எடுக்கிறீங்க. 2 கண்டெய்னர்ல இந்த கேஸஸ்ல இருக்கு, வேற வேற கேஸஸ், ரெண்டுமே ஈக்குவல் வால்யூம், ரெண்டுமே சிமிலர் கண்டிஷன், சேம் டெம்பரேச்சர் ப்ரெஷர் அப்படின்னா ரெண்டுத்துலயுமே 2 கண்டெய்னர்லயுமே பாத்தீங்கன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்குமா, சம எண்ணிக்கையிலான மூலக்கூறுகள் இருக்குமா, கண்டெய்ன் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்குமா. இது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரொம்ப ஈஸி தானே இல்லையா? சோ தமிழ்ல மாறா வெப்பம் மற்றும் அழுத்த நிலையில சம பருமனுள்ள வாயுக்கள் அனைத்தும் சம அளவு எண்ணிக்கையிலான மூலக்கூறுகள் கொண்டு இருக்கும். அதனாலதான் ஃபார்முலா இங்க நான் போட்டிருக்கேன். V is directly proportional to N. V னா வால்யூம், N னா அந்த நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ், அந்த மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை. ஸோ V கான்ஸ்டன்ட் இன்ட்டு N ஈக்குவல் டு, ஏன்னா நம்ம டைரக்ட்லி பர்சனல் எடுக்கிறதுக்காண்டி கான்ஸ்டன்ட் போடுவோம். அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிதான் இங்க போட்டிருக்கேன். V னா வால்யூம், பருமன் சொல்லியிருக்கேன். N னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ், மூலக்கூறு எண்ணிக்கை. இது கிளியர் ஆயிட்டா? ஓகே, இது வரைக்கும் எதாவது டவுட் இருக்கா? ஓகே, ரைட். இப்போ இங்க பார்த்துட்டு இப்போ இதுல நம்ம வந்து என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, அடுத்து லைவ் சிமுலேஷன்ல வந்து சேம் வால்யூம், சேம் கவுண்ட், ஒரே பருமன், ஒரே எண்ணிக்கை அப்படின்னு பார்க்க போறோம். இங்க பாருங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த மாதிரி கண்டெய்னர் எடுக்கிறேன். கண்டெய்னர் எடுத்துட்டு அதுல வந்து ஹீலியம், ஆக்சிஜன், O2, H2O, வாட்டர் வேப்பர். இதுல வந்து வாட்டர் எடுக்கல, நீராவியா எடுக்கிறேன், வேப்பரா எடுக்கிறேன். NH3 அமோனியா கேஸ் அதை எடுக்கிறேன். NH3 balloons of equal volume always hold the same number of molecules. கரெக்டா? அதுதான் எல்லாருமே 10 10 இருக்காங்க பாருங்க. கலர் தான் வித்தியாசமா இருக்கும், ஆனா 10 இருக்காங்களா? ஓகே. நோ மேட்டர் ஹவு ஹெவி ஆர் லைட் ஈச் மாலிகூல், மூலக்கூறு எடை எப்படி ஏற்பட்டாலும் எண்ணிக்கை மாறாது. இப்போ நான் பாருங்க 10 மாலிகூல்ஸ் வச்சு நான் பண்றேன். அடுத்து ஒரு கொஞ்சம் கூட்டுறேன். எல்லாருமே சேமா கூடுறாங்க பாருங்க. 18, எல்லாருமே சேம் 18 எப்படி இருக்காங்க? சரியா? அப்போ ஒரே பருமன், ஒரே எண்ணிக்கை, இதை நம்ம பார்க்கிறோம். புரியுது? Even though O2 molecules are far heavier than the helium atoms at the same volume, same temperature, pressure, its count is identical. Yes.
ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் வந்து ஹெவியரா இருக்கான் ஹீலியம் ஆட்டத்தை விட. பட் சேம் வால்யூம், சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ல அவரோட கவுண்டும் ஐடென்டிக்கலா இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. ஹீலியம் எப்படி இருக்கா அதே மாதிரி இருக்கு. திஸ் இஸ் த ஹார்ட் ஆஃப் த அவரோட ஹைபோதிஸ். இப்போ அவரோட ஹைபோதிஸ் கருதுகோள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட். அடுத்து கீழே வரும். ஒர்க்டு எக்ஸ்பிளனேஷன் HCl ஃபார்மேஷன். HCl உருவாது. இப்போ நம்ம அவோட்ரோ லாவை யூஸ் பண்ணி ரியாக்ஷன் between the hydrogen and chlorine gas பார்க்கலாம். ஸோ H2 plus Cl2. H2 ஒரு கேஸ், அதனால G போட்டிருக்கோம். Cl2 அப்படிங்கிற ஒரு கேஸ், G போட்டிருக்கோம். 2HCl கேஸ். இப்போ இந்த ரெண்டு பேரையும் நான் வந்து ஒரு வால்யூம் எடுக்கிறேன் அப்படின்னா 2 வால்யூம்ஸ் கிடைக்கும். கரெக்டா? H2 plus Cl2 ரியாக்டன்ஸ், 2HCl ப்ராடக்ட் அப்படின்னு கிடைச்சு. இது கிளியர் ஆயிட்டா உங்களுக்கு? இது நம்ம ரியாக்ஷன்ல பார்க்க போறோம். ஓகே. அப்போ ஒரு பருமன் H2 ஒரு பருமன் Cl2 ஈக்குவல் டு உங்களுக்கு விளைபொருள் வினை விளைபொருள் ப்ராடக்டா 2 பருமன் 2 பருமன் HCl கிடைக்கும். N மூலக்கூறு பிளஸ் N மூலக்கூறுனா 2N மூலக்கூறு. அது மாதிரி நீங்க எண்ணுக்கு வேலை ஒண்ணுன்னு போட்டீங்கன்னா ஒண்ணும் போட்டா அது என்ன வரும் அப்படிலாம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஆஃப் மூலக்கூறு H2னா ஆஃப் மூலக்கூறு Cl2னா ஒரு மூலக்கூறு HCl வரும். ஓகே. இப்போ அனிமேட் ரியாக்ஷன் கொடுக்குறேன். எஸ். ஸோ H2 வந்து என்ன பண்ணுதுன்னா அது Cl கூட கேஸ் கிட்ட கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். அப்போ 2HCl கிடைக்கி அப்படிங்கிறத நம்ம பார்த்தேன். N மாலிகூல்ஸ் ஆக்குபை 1 வால்யூம்னா அப்போ நம்ம N போடணும். அப்போ என்ன 2N வரும். N மூலக்கூறு பிளஸ் N மூலக்கூறு 2N மூலக்கூறுன்னு சொல்லி கொடுத்தோம்னா அதான் இது. சரிங்களா? N மாலிகூல்ஸ் ஆக்குபை பண்ணுதுன்னா ஒரு வால்யூம் ஆக்குபை பண்ணுதுன்னா அப்போ N அப்படிங்கிறத நம்ம போடலாம். ஓகே. டேக்கிங் N is equal to 1. 1 molecule H2, 1 molecule Cl2னா 2 molecules. ஸோ ஆஃப் மாலிகுல் அப்படின்னா இப்போ மேலே பார்த்தது 1 மாலிகுல், ஆஃப் மாலிகுல் பார்த்தீங்கன்னா இதுவும் ஆஃப். அப்போ அங்கே சேர் ரெண்டுமே ஆஃப் சேர்ந்து 1 மாலிகுலாக சேர் 1 molecule HCl, meaning 1 molecule of HCl is made up of half molecule of H2 and half molecule of Cl2. So H2 உடைய half molecule Cl2 உடைய half molecule சேர்ந்ததான் 1 molecule of HCl. Molecules can be subdivided, பிரிக்க முடியும். Agreeing with the Dalton atomic theory. சரிங்களா? இதன் மூலம் மூலக்கூறுகளை பிரிக்க முடியும் அப்படிங்கிறது தெளிவாகிறது. இது டால்டனின் கொள்கையோட ஒத்து போகிறது அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். டால்டன் தான் சொன்னாரு மூலக்கூறுகளை பிரிக்க முடியும்னு சொல்லிட்டு, அது நம்ம பார்க்குறோம். அப்போ HCl நம்ம H2 plus Cl2 பிரிக்கலாம். உங்களுக்கு ஒரு HCl தேவைன்னா இங்கே ஆஃப் ஆஃப், 2 HCl தேவைன்னா 2 மாலிகுல் 1 1 அப்படின்னு தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. இப்போ அடுத்து ட்ரை யுவர் செல்ஃப் செயல்பாடு 7.3 உங்க புக்ல இருக்கு. Under the same temperature and pressure, you collect 3 liter of O2, 5 liter of Cl2, 6 liter of H2. Which has the highest and which has the lowest number of molecules? கேட்டிருக்காங்க. இது நான் ஷோ பண்ண போறேன். பட் நீங்க யோசிங்களேன், இதை யோசிங்க. ஓகே. ஸோ யோசிங்க, நான் ஆன்சர் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நம்ம இன்னைக்கு இது வரைக்கும் ஆட்டம்ஸ் வித் மாலிகுல்ஸ், ஆட்டத்துக்கும் மாலிகுல் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ப்ரெசன்ட் காம்போசிஷன் அப்படிங்கிற பார்த்தோம். முக்கியமாக மோல் கான்செப்ட், எல்லா எக்ஸாம்லையும் கெமிஸ்ட்ரி எக்ஸாம்லையும் வரக்கூடிய மோல் கான்செப்ட் அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் அவோட்ரோ ஹைபோதிசிஸ் பார்த்தோம். ரைட்டா? மீடோ அவோட்ரோ என்ன சொன்னாரு, சம பர்மன் மாலிகுல்ஸ் நம்பர்ஸ் இதெல்லாம் பார்த்தோம், சம எண்ணிக்கையிலான மூலக்கூறுகள். அடுத்த கிளாஸ்ல அப்ளிகேஷன் பார்க்க போறோம். அப்புறம் இந்த வேப்பர் டென்சிட்டி RMM அதெல்லாம் இருக்கு, ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்லி ஒப்பு மூலக்கூறு நிறை, இதுக்கு உண்டானது பார்க்கலாம். அப்புறம் நம்ம சால்வ்டு எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு, இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கு, அதை நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? ஓகே. இது ஒன்று. அடுத்த கிளாஸ்ல ஒரு லாஸ்ட் 10 மினிட்ஸ் ஒரு 1 மார்க் டெஸ்ட். சரிங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி எழுதுன 1 மார்க் டெஸ்ட். ஓகே. லாஸ்ட் நம்ம பார்ப்போன்னே 1 மார்க் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ அடுத்த கிளாஸ் ஆனால் இதை பார்த்துரும், வேப்பர் டென்சிட்டி RMM பார்ப்போம். சரி, இப்போ இதை யோசிச்சிங்களா, இந்த சம்முக்கு என்ன வரும்னு நம்ம புக்கில் உள்ள 7.3 யோசிச்சிங்களா? ஷோ பண்ணட்டா? ஓகே, பாருங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, சேம் டெம்பரேச்சர் ப்ரெஷர். நீங்க 3 லிட்டர் ஆக்சிஜன் கலெக்ட் பண்றீங்க, 5 லிட்டர் ஆஃப் Cl2 இருக்கட்டும், 6 லிட்டர் ஆஃப் H2 இருக்கட்டும், ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் நம்பர் ஆஃப் மாலிகுல் அப்படின்னா யார் அதிகமான
மாலிகூல்ஸ் இருக்கும், யார்கிட்ட லோயஸ்டான மாலிகூல்ஸ் இருக்கும். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், V இஸ் டைரக்ட்லி N அப்படின்னு தெரியும். அட் சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்லாம் தெரியும். The gas with the largest volume, யாருக்கு வால்யூம் அதிகமா இருக்கோ அவர்கிட்ட தான் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அதிகமா இருக்கும். கரெக்டா? யார் லார்ஜஸ்ட் வால்யூம்? ஸோ லார்ஜஸ்ட் வால்யூம் ஹேஸ் த மோஸ்ட் மாலிகூல்ஸ். இது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஃபார்முலா வச்சு நம்ம பண்ணிடலாம். ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டினா O2 Cl2 H2 அதெல்லாம் முக்கியம் இல்லை. உங்களுக்கு வால்யூம் தான் முக்கியம். Cl2 இருந்தனால நம்ம அவரை ஃபர்ஸ்ட் தான் சொல்லணும், அப்போ அவசியம் இல்லை. லிட்டரை பாருங்க, வால்யூமை பாருங்க, சேம் டெம்பரேச்சர் ப்ரெஷராக பாருங்க. அப்போ சேம் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் எல்லாத்தையும் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து வால்யூம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ்க்கு டைரக்ட்லி ப்ரெஷராக இருக்குது அப்படிங்கிற பார்த்தோம். ஸோ லார்ஜஸ்ட் வால்யூமுக்கு மோஸ்ட் மாலிகூல்ஸ் இருக்கும். அப்போ இங்கே பார்க்கும்போது 5 லிட்டர் தான் அதிகம். ஏன்னா அவர் Cl2ன்னு நம்ம சொல்லியிருக்கோம். பார்த்தீங்கன்னா வெறும் Cl. ஸோ Cl2 ஹையஸ்ட் மாலிகூல்ஸ் பையல் வந்து Cl2. லோயஸ்ட் மாலிகுல் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா 3LO2. அப்போ நீங்க H2 சேர்க்க கூடாது. இது புரிஞ்சுதா? ரைட்டா? ஸோ இதுதான் இதுக்கு உண்டான ஆன்சர். இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்க. திருப்பி நீங்க ட்ரை யுவர் செல்ஃப். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதோடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு மற்ற டாபிக் போறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் என்ன? வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.